இப்போ வீடுகள்ல நான் கிராமத்துல நிறைய பார்த்திருக்கேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை, பாப்பா என்ன சண்டை, சாம சண்டை நடக்கும், ரத்தம் வரும் சண்டையில. அவ்வளவு சண்டை வருங்க. மூணாவது நாள் பார்த்தா வெட்கமே இல்லாம ரெண்டோ டூ வீலர்ல உட்காந்துட்டு பின்னால போச்சு சினிமா பார்க்க போறோம். பாத்துக்கீங்களா? அவ்வளவு சண்டை போடுறது 3 நாளைக்கு முன்னால. ஏன் தெரியுமா? அந்த 3 நாள்ல பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வேற வேற இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் பர்மனண்டா பிரியறதுக்கு ஒரு விவாதத்துக்கு நோட்டீஸ் போதும். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உணர்வுகளை எழுத்திலே பதிவு செய்யாதீர்கள், பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். கோமரிக்கிட்ட ஏறாதீர்கள். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலைமை வச்சிருக்கிறீர்கள் என்றால், ஒரே விஷயத்தை நான் சொல்றேன். நான் சொல்லி ஒரு படம் கூட வந்துச்சு. இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை. ஜாதகம் மாத்திக்கிறீங்க. இந்த வீட்டு ஜாதகம், அந்த வீட்டு ஜாதகம். இந்த பொண்ணு போனா அந்த பையன் ஒரு 3 நாள், அந்த பையன் போனா இந்த பொண்ணு ஒரு 3 நாள் விளங்கிடும். கல்யாணம் நடந்தோம். இன்னொரு விஷயம் உருதுல சொல்றாங்க, செக் மன்னி பட் பியா. என்ன அர்த்தம்? இப்போ நிச்சயதார்த்தம் உடனே கல்யாணம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வேற வேலண்டைன்ஸ் டேவா. இந்த புதுசா கல்யாணத்துக்கு யாருக்காவது பிக்ஸ் ஆயிருக்கா? யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கீங்களா? அக்கா சொல்ற, கவனமா வச்சுக்கோ. கல்யாணம் வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசாத, எந்த மெசேஜும் அனுப்பாத. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே பல நிச்சயதார்த்தங்கள் உடைந்து போவதற்கு இந்த கான்வர்சேஷனே போதுமானதா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. வாழ்க்கை என்பது அற்புதமான வடிவமைப்புடன் கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு தலைமை பண்பு கொண்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் தேவையே தவிர மற்ற உணர்வுகளோடு விளையாடக்கூடியவர்கள் அவசியம் கிடையாது. ஏனென்றால் இது ஒரு நிறுவனம். இட்ஸ் an institution. என்ன வார்த்தையாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்றேன். வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது யார் ஒருவர் தன்னுடைய டோன், தன்னுடைய தொனியில மிக அழுத்தமான அந்த தொனியை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். ரொம்ப மென்மையான விஷயம். நான் ரொம்ப டீப்பா பேசுறேன். நான் சொல்றேன். நான் இந்த முறையில் பல புக் ஃபேர் போயிருக்கேன். எங்கெல்லாம் புக் ஃபேர் நடந்தவங்க போயிருக்கேன். உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. இதுவரைக்கும் நான் அட்டெண்ட் பண்ண புக் ஃபேர்லயே 100% பேச்சுல கவனமாக இருக்கக்கூடிய ஒரு புக் ஃபேர் காஞ்சிபுரம் புக் ஃபேர். 100% 100% கான்சென்ட்ரேஷன்ல இருக்கீங்க. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். முடிஞ்சா கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றேன் இல்லையா, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சொல் நமக்கு முன்னாலும் சுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் புரியணுமே. புரியுதான் பாருங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு முகம் இருக்கா? இருக்கா? பிரம்மனுக்கு எத்தனை முகம்? எவ்வளவு? 4 ஃபேஸ். ஆறுமுகனுக்கு 4 ஃபேஸ். விஷ்ணுவுக்கு 10 ஃபேஸ். 10 இறைவனுக்கு ஏன் ஃபேஸ் மாறுது? அம்மன் தானே சொல்றோம். ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு முகம் இருக்குல்ல. இந்த முகம் எதை குடிக்குது? ரொம்ப நுட்பமா சொல்றேன் இந்த விஷயத்தை. பர்சனோ அப்படின்னா என்னன்னா முகமூடின்னு அர்த்தங்க. பர்சனோனா முகமூடி. இது ஒரு இத்தாலிய சொல். இப்ப இந்த முகமூடியை நான் அணிகிறேன். என் கணவன் முன் நான் மனைவியாக ஒரு முகமூடியை அணிகிறேன். அதோடு தான் நான் என் வாழ்க்கையை செலுத்துகிறேன். அதை டெவலப் பண்ண முடியாது, ஓரியன்ட் பண்ணிக்க முடியும், சரி செய்து கொள்ள முடியும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எங்கேயாவது கூட்டான போயிடாதீங்க. யாருடைய பர்சனாலிட்டியை யாராலும் டெவலப் பண்ண முடியாது, ஓரியன்ட் பண்ண முடியும், சரி செய்து கொள்ள முடியும். என் முதலிடத்தில் நான் தாயாக பேசுகிறேன் என்றால் புருஷன் கிட்ட பேசுற அந்த பொண்டாட்டி மூஞ்சி புள்ள கிட்ட பேசுற தாய் கிட்ட இருக்க கூடாது. முகம் மாறும். என் மாணவி கிட்ட பேசுறேன் முகம் மாறும். என் தோழியிடத்தில் பேசுகிறேன் முகம் மாறும். என் ஆடியன்ஸ் கிட்ட பேசுறேன் முகம் மாறும். டோன் மாறும். குரலுக்கான அழுத்தங்கள் மாறும். ஏற்ற இறக்கம் மாறும். இதுதான் பர்சனாலிட்டி. இந்த முகத்தை இங்க போட முகத்தை அங்க போட கூடாது, அங்க போட முகத்தை அங்க போட கூடாது. அவ்வளவுதான். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யுவர் பர்சனாலிட்டி இஸ் சோ குட். இந்த அடக்குமுறை அடக்கி ஆளுது இருக்குல்ல, யார் தெரியுமா கல்வியாளர்கள்? என்ன நடந்தாலும் தன்னுடைய எல்லையை மீறாமல் தனக்குள் முழுமையான கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கல்வியாளர்கள். அவர்கள் தான் லீடர்ஸ். ஒரு சிறிய சொல் போதுமானதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட. நான் ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. என்னுடைய தகப்பனார், நான் இந்த பல நேரங்களில் டிவியில் நான் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்காங்க. உங்கள் இடத்தை கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லி இருக்கு இல்லையா, அது நமக்குள் கீறி நமக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவத்தை வெளியில் கொண்டு வரும். சிற்பி மாதிரிங்க முன்னால் இருக்க சொல். அந்த சொல் இருக்கல, எனக்குள் ஒரு கல் மாதிரி நான் இருக்கிறேன். அந்த கல் உடையினால் வடிவமைக்கப்படுகின்ற பொழுது எனக்குள் இருந்து ஒரு சிலை வருகிறது. என் அப்பா ஒரு கவிஞருங்க. நான் இப்படி சொல்றேன், எத்தனை புரியுதுன்னு தெரியல. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றைய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, திருமணம் என்கின்ற உறவிலே நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வோமா? தத்துவமா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நான் என் புருஷனோ எப்படி இருந்தோம் சொல்லிக் கொடுங்க. எங்க அப்பாக்கு 12 வயசுல, எனக்கு 12 வயசுக்கு எங்க அப்பா வேலை போச்சுங்க. எனக்கு பின்னால 2 குழந்தைகள் எங்க அம்மாக்கு. சரியா? எங்க அம்மா கடைசி தம்பியை வயித்துல சுமந்துட்டு இருக்கும்போது அப்பா வேலை போச்சு. குழந்தைய கையில இருக்கும்போது ஒண்ணுமே இல்லைங்க. இது ரொம்ப குடும்பம் இருக்குமா. எங்க அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க. அப்பா சேர்த்து வச்சு அந்த சம்பாத்தியத்துல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினதை சேர்த்து வச்ச நகையை விட்டு எங்க அம்மா ஒரு வீடு வந்துச்சு. அந்த வீட்டுல கீழே மாடி விட்டு மேல ஷீட் போட்டு ஒரு மொட்டை மாடியில 5 பேரையும் அப்பாவையும் சேர்த்து குடி வச்சது எங்க அம்மா. இதுக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கல, எங்க அம்மா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்க கால் தூசிக்கு கிட்ட போக முடியாது. இந்த புகழும் பணமும் பயணமும் செல்வாக்கும் என்ன மேனேஜ்மெண்ட் தெரியுமாங்க? ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்களே 5 பேர், இந்த வேலை இல்லாத புருஷன், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாங்க. எதை சமாளிக்க முடியாது தெரியுமா? எங்க அப்பா ஒரு கவிஞர். இந்த இதுகளையும் சேர்த்து தான் சொல்றேன். வெளியில எல்லாரையும் பாராட்டிக்கலாம். இவங்கெல்லாம் வீட்டுல புருஷனா அண்ணனா பையனை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படி எங்க அப்பா உடனே கவிதை சொல்றாங்க. எல்லாம் பஞ்சாப் வந்து போயிடுவாங்க. நான் மட்டும் தான் சிக்குவேன். ஆனா எங்க அம்மா ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது. அதை தான் சொல்ல நான் இப்படி சொல்றேன். நான் சொன்னதில்லை இதெல்லாம். உங்களை பார்த்து ரொம்ப நெருக்கமா உணர்றேன். அதனால சொல்றேன். சத்தியமா அதனால சொல்றேன். எங்க அம்மாக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துங்க. புருஷன்காரனுக்கு சம்பாத்தியம் மட்டும் முக்கியம் இல்லை. பிள்ளைகளுக்கு கவிதை அறிவு கொண்ட இன்டெலெக்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு தேவை என்பதை என் அம்மா உணர்ந்திருந்தால் எங்களை எங்கள் தகப்பன் யாரிடமிருந்து பிடிக்கவே இல்லை. சமாளிப்பா. மரண படுக்கையை எங்க அப்பா சொன்ன 3 செய்திகளை நான் சொல்ல. எனக்குள் தலைமை பண்பு வளர்ந்த இடம். அந்த தலைமை பண்பை நான் எப்படி வளர்த்துக் கொண்டேன்? நான் இதுவரைக்கும் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டூடெண்டா யூத்துக்கு சொல்றேன். 1500 காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்கேன்.
என்ன நிறுத்தி இருக்கிறது 532 பைசஸ் இல்ல, 1500 மேடை பயிற்சி. தோக்கலாம் ஜெயிக்கலாம் அது முக்கியம் இல்ல, பயிற்சி பெற்றுக் கொண்டே இருக்கிறாயா, மொழி புரிந்து கொண்டே இருக்கிறாரா. மலையாள படிக்க எனக்கு தகப்பன் சொன்ன அந்த 3 விஷயங்களை சொல்ல அப்பா சொன்னார். வக்ஸே டர் ரஹோ ந ஜானே கப் பத்லேகா உஸ்கா மிசாஜ், வக்ஸே ஹே தின் வக்ஸே ஹே ராத். என்ன அர்த்தம் தெரியுமா? காலத்திற்கு பயந்து கொள், அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. காலமே இரவு காலமே பகல். 7 மணிக்கு சொல்றாரு அப்பா, 10 மணிக்கு இல்ல. உயிரோட தொண்டையில உயிர் மாட்டிக்கிட்டு இருக்கு, திக்கி திணறி தான் சொல்றேன். இவ்வளவு பெரிய விஷயம் போய் யோசிச்சு பாருங்க. காலத்தை வெல்ல முடியாது. காலம் கடந்து போகின்ற பொழுது விஷயங்களை நீங்கள் சமாதானமாக சென்று விடுங்கள். நான் இறப்பை சொன்னாரோ என்னவோ. 3வது விஷயம் சொன்னேன். நான் இதை சொல்றேன், உங்க காலில் இருந்து நிலம் நகர்ந்துடும். இப்ப நான் சொன்னேன், ஏன் நான் சொல்ல படித்தாங்க வரம். நான் சொல்றது வள்ளி நரகம் அல்ல, இடை நரகம். அறுத்துரும் அறுத்துரும். அந்த சொல் என்ன தெரியுமா? तारीख में माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. யாராவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சூப்பர். நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா அதான் சொல்லிடுறேன். அந்த பொறுப்போடு தான் இருக்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? மனசை திடப்படுத்திக்கோங்க. காலம் எனும் பேரேடு தனக்குள் ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. காலம் எனும் பேரேடு தனக்குள் ஒரு விஷயத்தை, ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உறவுகளே, யுகங்களை ஜெயித்து விடலாம். வினாடிகள் மீது கவனம். வினாடிகள் மீது யார் கவனம் வைக்கிறார்கள் அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். நான் இந்த யூத் பார்த்து கேட்கிறேன், நம்மள நிறைய பேர் கோலம் பாஸ் எடுத்தீங்களா தம்பி? இந்த 10th எழுதின பிள்ளைகளுக்கு மார்ச் 20 அறிவிச்சாங்க. நோ எக்ஸாம், நாட் டவுன். யோசிச்சு பாத்தீங்களா உங்களுக்கு +1 எப்படி கிடைச்சதுன்னு? +2 எக்ஸாம் நடக்கல, உங்களுக்கு மெடிக்கல் சீட் எப்படி கிடைச்சது தெரியுமா? என்ன தெரியல? அவங்க எழுதின ஹாஃப் எக்ஸாம் வச்சுதான். எவனாவது யோசிச்சிருப்பீங்களா இந்த ஹாஃப் எக்ஸாம் தான் ஃபைனல் எக்ஸாம் அப்படி நினைச்சவன் ஜெயிச்சான். வினாடிகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், யுகங்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அந்த வினாடியை நாம் வாழ்கிறோமா? அந்த வினாடியை நாம் வெல்கிறோமா? எங்கே இருக்கிறது நம்முடைய தேடல் என்று பார்த்தால், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செலுத்துகின்ற சிறிய சிறிய பிழைகள் நம் வாழ்க்கை மிகப்பெரிய இடர்பாடுகளை நமக்கு கொடுத்து விடுகிறது. நாம் இந்த ஜாக்கிரதையுடன் இருக்கிறோம். தலைவன் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருப்பான். தலைவனுக்கு அந்த ஜாக்கிரதை உண்டு. அவன் போராட போவதுன்னு பார்க்க மாட்டான். அவனுக்கு அச்சத்திற்கும் புத்திசாலித்தனத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அச்சம் வேறு, புத்திசாலித்தனம் வேறு. பல நேரங்கள் அச்சமற்ற தன்மையை வீரம் நினைக்கிறீங்க. யூத் அச்சமற்ற தன்மை அல்ல வீரம். எதற்கு அஞ்ச வேணுமோ அதற்கு அஞ்சுவது புத்திசாலித்தனம். எதை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மெசேஜ் வருது, ஹே நீ ரொம்ப அழகா இருக்கிற, ஹே நீ சிரிச்சிட்டேன்னா சிக்கிட்டேன்னு அர்த்தம். தேங்க்யூ அப்படின்னு டெலிட் பண்ணிட்டேன்னா தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம். எங்க புத்திசாலித்தனம் இருக்கு, எங்க அச்சம் என்ன இருக்கு? இப்போ 4 பேர் போறீங்க குளிக்கிறதுக்கு, 4 பேர்ல ஒருத்தன் சொல்றான், மச்சான் இன்னைக்கு குளிக்கிறது வேண்டாம், நாளைக்கு காட்டுக்கு வருவோம்னு. மத்த 3 பேரும் சொன்னாரே செந்தில் பயந்துட்டியாரா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தண்ணி குடிச்சாங்க, தண்ணி ஊத்திட்டு போச்சு. அவன் வேண்டாம்னு சொன்னாலும் அவன் நீச்சல் தெரிந்தவன். பயந்துட்டியான்னு கேட்டாங்களே, அவர்கள் புத்தியற்ற நிலையில், அச்சமின்மை என்கிற விஷயத்தை புத்தியற்ற நிலையில் பயன்படுத்தியவர்கள். ரொம்ப ஜாக்கிரதை. லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒரே நேரத்தில் தான் வரும் இந்த வாய்ப்பு. இன்னொரு ரொம்ப நுட்பமான செய்தி சொல்றேன். என்னுடைய பேச்சை ரெக்கார்ட் ஆகிட்டு இந்த ரெக்கார்டிங்கை நீங்க கேட்கலாம். நேர்ல பேசுற இந்த எனர்ஜி இருக்குல்ல, இதோ இந்த வினாடியோடு கடந்து போகிறது. இந்த வினாடியோடு கடந்து இதை புரிந்து கொள்கின்றவன் தலைமை பண்பு பெறுகிறான். ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது, உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். You cannot step the river twice. நீ எந்த ஆற்றிலே ஓடுகின்ற தண்ணீரில் கால் வைத்தாலும் உன் கால்வழிகளை தழுவிய தண்ணீரை மறுபடியும் உன் கால்களை சந்திக்க வாய்ப்பே கிடையாது. வாவ், மைண்ட் ப்ளோயிங். இல்ல ஒன் டைம் தான் வந்தவங்க பாப்போம். மறுபடியும் இன்றைய தேதிக்கு 14ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு புக் ஃபேர்ல நுழைஞ்சு பாப்போம். Gone has gone. கடந்து போயிடுச்சு. மறுபடியும் you cannot catch the bus. யூத்துக்கு என்ன தெரியுமா சொல்றேன்? பஸ் ஸ்லோவா போகும்போது பிடிச்சுக்கோ. வேகம் எடுத்துச்சுன்னா பிடிக்க முடியாது. படிப்ப சொல்றேன், பிடிச்சுக்கோ. எந்த செமஸ்டர் பாஸ் பண்ணணுமோ, எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணுமோ, ஸ்லோவா போயிட்டு இருக்கு. உனக்கு காலம் இருக்கு, பிடிச்சுக்கோ. கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். லீடர் யார் தெரியுமா? பல விஷயங்களுக்கு நோ சொல்றவன் தான் லீடர். பல விஷயங்களுக்கு எஸ் சொல்றவன் ஜோக்கர். வாழ்க்கையில் உங்களுக்கு நிரூபித்து காட்டும் நீ தலைவனா இல்ல ஜோக்கரானு. எனக்கு நீ சொல்கிறாய், எனக்கு நீ சொல்கிறாய். இது இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. பிரச்சனை வருகிறது, நம்ம எல்லோருக்கும் தான் பிரச்சனை வருகிறது. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்க. உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஒரு நாள் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. நான் பேசுறது புரியுதா? இந்த கொரோனா காலத்துல நாங்க லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு உட்காருவோங்க. உங்களுக்கு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல தானே கரிசனை. நாங்க பட்ட பாடு தெரியுமா உங்களுக்கு? டீச்சர்கள் இருக்கீங்களா? யாராவது டீச்சர்ஸ் ஒன்னு வீடியோ ஆன் பண்ணாத, தூங்கி வண்டிட்டு உட்காந்துருக்கோம். பல்லு கூட தேய்க்காம ஆன் பண்ணிருக்கோம். நாம ஃப்ரெஷ்ஷா காட்டன் போடலாம் கட்டிக்கிட்டு குட் மார்னிங் சில்ட்ரன் பண்ணு வராது. வம்பு பண்ணி ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னா வீடியோ ஆன் பண்ணா நீங்க பேசுறது கேட்கல மிஸ். கேட்டாவது தொலை. எல்லாம் பாடம் முடிச்சிட்டு எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா ஹெச்பி எஸ்என் குமார் ரவுண்ட் ரவுண்டா அந்த ஸ்கிரீனே பார்த்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு கடைசியா டீச்சர் ஒரு வார்த்தை கேட்போம். அண்டர்ஸ்டாண்ட்? am I audible? ஒரு பதில் வரும். நீங்க மரண ஊர்வலத்துல இருக்க மாதிரியே இருப்பாங்க. அந்த டைம்ல யார் படிச்சுக்கிட்டாங்களோ அவன் ஜெயிச்சான். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கேன். யானை இருக்குல்ல, கோயில் யானை, அது ஏன் தெரியுமா என்ன முன்னாள் கை நீட்டு பாக்கம் சொல்றதெல்லாம் கேக்குது? நான் அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாதம் கீழே கொடுத்துருக்கு. விநாயகர் சாமி இருக்குல்ல, அது முன்னால ஏன் போய் நம்ம எல்லாம் பிடிச்சி எடுத்தோம் தெரியுமா? அது தன் மதத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருக்கிறது. எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுப்பான், அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான். விநாயகன் உடைய கான்செப்ட்ங்க, கடவுள் நமக்கு சொல்லுகின்ற கான்செப்ட், வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுத்தபடி இருக்கிறது. சிலர் தான் சொல்லிக் கொள்கிறோம். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாவம் மன்னன் தன்னுடைய வேட்டை நேரத்தில் தன் போர் தொழில் செய்கின்ற பொழுது எங்கெல்லாம் போய் அவன் ஆக்கிரமிப்பு செய்தானோ அங்கெல்லாம் அவன் கலெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புத்தகங்கள். இந்த புத்தகங்களை கொண்டு வந்து தன் அரண்மனையில் அடுக்கி வைத்து அதை ரீரைட் பண்ண வச்சு எந்த மொழி அது இருக்கிற அந்த மொழியை கூப்பிட்டு தன் மொழியை ரீரைட் பண்ண வச்சாங்க. பாரோன்
அந்த புத்தக நிலையத்திற்கு அவன் மன மருத்துவ நிலையம் பேர் வச்சான். புக்ஸ். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்மளை யாராவது படிக்காதன்னு சொல்றாங்கன்னா நம்ம மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இந்த அரசு மேல் மிகுந்த மரியாதை வருகிறது. எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் எந்த தவறும் வாழ்க்கையை நிகழ்த்தி விடாமல் அவர்களை பாதுகாக்க புத்தக கண்காட்சிகளை ஒவ்வொரு மாவட்டத்தோறும் நடத்துறதுங்க. புத்தகங்களை தேடி போங்க. எனக்கு தெரிந்து நீங்கள் 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள நுழையணுமா, புத்தகத்துக்குள்ள போயிடலாம். செத்தவங்களை சந்திக்கணுமா, அங்க போ, சந்திச்சிடலாம். எனக்கு தெரிந்து புத்தகங்கள் காலத்தை கையடக்கமாக வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள். நம்ம எத்தனை பேர் அதற்குள் மூழ்கிறோம்? 2 விஷயம் செய்யும் போது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. ஒன்று புக் ரீடிங், இன்னொன்று ஸ்போர்ட்ஸ். குழந்தைகளை 2 விஷயத்தையும் உறுதியாக இங்கேயே படிச்சுட்டு புரியும் தம்மை இருக்காரு. அங்க போ, விளையாடிட்டு உள்ள இருக்குவா. 2 இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளவு இருக்கு. 2 ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இது தலைமை பண்பின் முதல் குணம். உடலை உறுதி செய், அறிவை விரிவாக்கு. உடல் உறுதியும் அறிவும் விரிவாக்கிக் கொண்டே போக வேண்டும். அது நம்முடைய மிக நுட்பமான தகுதி. இன்னொரு விஷயம் சொல்றேன். லீடர் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு சொன்னா, எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை லீடர். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் லீடர். அதுக்கு எவ்வளவு டிட்டர்மினேஷன் இருக்கணும் தெரியுமா, எவ்வளவு கமிட்மென்ட் இருக்கணும் தெரியுமா? ஒரு விஷயத்தை செலுத்துறதுக்கு எஸ்ராம் கிருஷ்ணன் ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கார். உங்களை போல ஆர்வமாக நான் கேட்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றிய இன்னொரு தருணம் அது. ஏனென்றால் யாருடைய உதவியில் இருந்த ஒரு வாழ்க்கையை மாற்ற தெரியாது. எங்க அம்மாங்க 29 வயசு. நான் வெளியே கிளம்பி போறேன், உடம்புல நல்லா சீராக்கிட்டு போறேன். கேக்குது எங்க அம்மா, இதெல்லாம் என் சுய அனுபவம். நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கோடி புத்தகத்தை கூட இருக்காது. என்ன அனுபவம் இல்லையாது? நான் எழுதினாதான் இல்லைன்னா என்னோட போயிடும். அதான் வயசானவங்களை பேச்சு கொடுத்துட்டே இருப்பேன். அது ஒரு நூலகங்க. யாரும் 80-70 வயசுல இறந்து போனாங்க, எனக்கு நூலகம் சுத்த போன மாதிரி இருக்கும். எங்க அம்மா கேக்குதுங்க, என்ன நீங்க ரெக்கார்டிங்க? ஆமாமா. இல்ல ரெடி ஆகிட்டு போறேன். ஆமா. ஒரு விஷயம் சொல்றேன். நான் செருப்பு போட்ட இடத்துல எங்க அம்மா ஒரு நிலைக்க நடிச்சிருக்கோம். எங்க அம்மா எப்படி என்ன வழிபடுத்த தெரியல. என்ன செய்ய சொல்லுவாங்க, செருப்பு போட்டு வெளியில போறதுக்கு முன்னால நீ வெளியில் போவதற்கு தகுதியான ஆடைகளுடன் இருக்கிறாயான்னு பாத்துக்கோ. நான் செஞ்சதில்லை, எங்க அம்மா செஞ்சிருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கியா? இப்போ சொல்லி 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு. அழகா இருக்கு. ஏன் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கு? நான் எப்படி எப்பவுமே அழகு தானே சொல்லிட்டு சொல்றாங்க. கேமரா முன்னால வந்தா மட்டும் நல்லபடியா போற. வீட்டுல எப்படி இருக்க சொல்றீங்களா? கிட்ட வீட்டுல எப்படி இருக்க சொல்லல, அழகா இருக்கணும் முடிவு பண்றல. ஆமா, அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றல. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், மேட்சிங் அதெல்லாம் பண்ணிக்கலாம் பண்றல. ஒரு கேமரா முன்னால போறது தானே இவ்வளவு. உங்க கண்ணும் கேமரா தான் முன்னால போறது இவ்வளவு பண்ணிக்கிறேன். உங்க பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துட்டே இருக்கு, அதுக்கு முன்னால அழகா கடவுளை சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க வழிபடுத்திக் கொண்டே இருக்கிறார். சொற்கள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கிறது. யார் பேசுறாங்க உங்களுக்கு புரியுதா? யுவர் லீடர். அந்த தோல்ல இருக்கக்கூடிய வழி உங்களுக்கு புரியுதா? யுவர் லீடர். பைபிள்ல ஆகப்பெரிய மன்னனாக சொல்லப்பட்டவன் சாலமோன். பேரழகன், பெருமாடைகளை அணிவான். அவனை போன்ற ஆடைகளை வேறு யாராலும் அணிய முடிந்ததில்லை என்ற வரலாறு படித்தவன். அவ்வளவு சரிஸ்மெட்டிக் கிங். இந்த ஏரா இவன் டேவிட் கூட அவ்வளவு அழகா இருக்க மாட்டான். சாலமோன் அவ்வளவு அழகா இருப்பான். அந்த கரிஸ்மெட்டிக் லுக்குக்காகவே அவன் அவ்வளவு பாராட்டுவாங்க. ஆனால் அதனால அவன் வரலாற்றில் பேர் பெறவில்லை. அவன் வரலாற்றில் எதற்காக பேர் பெற்றான்னு ஒரு சொல்றேன். குதிரை வந்துட்டு இருக்கு, படைகள் வந்துட்டு இருக்கு. ஒரு மரத்துக்கு கீழே எறும்புகள் ஓடிட்டு இருக்கு. அந்த எறும்புகள்ல ஒரு எறும்பு சொல்லிச்சான், குதிரை பட சத்தம் கேட்குது, நம்ம என்ன ஒதுங்கிடலாம், செதஞ்சிருவோம். அப்ப அந்த தலைமை எறும்பு சொல்லிச்சான், பயப்படாத வரவன் சாலமோன், நம்ம பேசிட்டு இருக்கிறத அவர் கேட்கும். லீடர் யார் தப்பு செஞ்சான்னு பாத்தீங்கன்னா நீங்க முதலாளி, தப்பு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க லீடர். அது பாக்குறீங்களா? யார் தப்பு செஞ்சா அப்படிங்கறத நம்ம வந்து கார்னர் பண்ணிட்டே இருக்கோம். அடிப்படையில் சொல்கிறேன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரு செய்தியை வாழ்க்கை மாற்றுச்சுன்னு சொன்னேன். அவங்க சொன்ன ஒரு பெரிய கடலாம். யார் எழுத்தாளன்னு சொன்னா சார், அந்த எழுத்தாளர் யார்? எழுத்தாளர் எனக்கு தெரிந்து எழுத்தை ஆழ்பவன், அந்த எழுத்துக்கு தலைவன். அந்த எழுத்து என் வரைக்கும் வந்து சேர்ந்து இருக்கிறது. எனக்கு தெரிந்து இன்னைக்கு இருக்க ஆக சீனியர் எழுத்தாளர் சொல்லுங்க. ஆக சீனியர் எழுத்தாளர் சங்க இலக்கியங்கள் எழுதியவர்கள் நம்ம லீடர்ஸ். அவங்க எல்லாம் 8 தொகை 10 பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, கொஞ்சம் படிச்சு பாருங்க. நம்ம வள்ளுவர் தாத்தா இருக்கார்ல, இஸ் லீடர். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கார்கள். அவர் சொல்ற பெரிய கடல், ஒரு பெரிய மீன், அந்த ஒரு பெரிய மீன் ஒரு சின்ன மீனை தொட்டுச்சான். சின்ன மீனுக்கு பயம், ஐயோ நம்ம சாப்பிட வருது, பெரிய மீனை தப்பி ஓடுது. இந்த மீன் பசியில் அந்த குட்டி மீனை தொத்திக்கிட்டு வேற எதுவும் கிடைக்கல. நேரம் பாறையில மோதி நின்றுச்சு சின்ன மீன். பெரிய மீன் முன்னால ஆண் வாய் திறக்கும் போது குட்டி மீன் சொல்லிச்சான், இது முழுங்கிறாது. இது யார் சமாதானம் பேசுகிறார்கள் தெரியுமா? அடி வாங்குறோம் தான். ஒரு நாள் அடிக்கலாம் சமாதானம் பேச மாட்டானே, அடி வாங்குறோம் சமாதானம் இரு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாமா? என்ன நீங்க பெரிய மீன், ஆமா உங்களுக்கு இவ்வளவு பசி, ஆமா நான் குட்டி மீன், ஆமா நான் சாப்பிட்டா நம்ம பசி போவாது, அப்புறம் என் உயிர் தான் போகும், என்ன விட்டுலாம்ல, என்ன டீல் பாருங்க. பெரிய மீன் சொல்லிச்சா, கரெக்டா, நீ குட்டி மீன் தான், நான் பெரிய மீன் தான், என் பசிக்கு நீ சரி வர மாட்டேதான், நீ செய். உன் பசிக்குதா? ஆமா இவ்வளவு தொட்டா பசிக்காதா? பசிக்குது. நான் பெரிய மீன் தானே, ஆமா இந்த என்ன சாப்பிட நான் விட்டுறேன். இஸ்ரா சொன்ன அந்த கதை அப்படி ஒரு பழங்குடி கதை, அப்படி முடிக்கிறான் அந்த கதை. தன் முன்னால் அகங்காரமாக நிற்கும் அந்த பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல், அந்த பெரிய மீனுக்கு தன்னை உணவாக ஒப்படைக்கவும் முடியாமல் கையறு நிலையில் துடிக்கின்ற அந்த சிறிய மீனுக்காக எவன் ஒருவன் குரல் எழுப்புகிறானோ அவன் தான் தலைவனாக இருக்கிறான். அவன் தான் தலைவன். அந்த தலைமைத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அடிப்படையில் நான் ஒரு விஷயம் சொல்ல இவ்வளவு ஆர்வமா கேட்கறீங்களே, ஒரு காலத்துல இருந்த மாதிரி நம்ம குழந்தைகள் கிட்ட இருக்காங்க. எங்க அம்மா அழுதா வெங்காய பச்சடி தை பச்சடி PhD எல்லாம் படிச்சவங்க. நான் அசோசியேட் ப்ரொஃபசர், நான் 24 வருஷமா ப்ரொஃபசரா இருக்கிறேன். எங்க அம்மா கண்ணுல அப்படி கண்ணீர் வந்துச்சுன்னா, இறை மீது ஆணைங்க, இறை மீது ஆணை சொல்லக்கூடாது, சாட்சியா சொல்றேன், எனக்கு கலங்கிடுவாங்க. எனக்கு எங்க அம்மா இடங்க அழுதுவேன். நான் அழுவுறேங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. என் பையன் வந்து நின்று கேட்கான், நல்லா தானே இந்த காலையில இருந்து என்னாச்சு? நான் ஏன் தெரியுமா சொல்றேன்,
இவன் இதாவது என்கிட்ட கேட்கறான், இவன் பிள்ளை என்கிட்ட என்ன கேட்கும்? எங்க விட்டுட்டோம் நம்ம இந்த பாண்டேஜ்? எங்க விட்டுட்டோம்? எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்காரு. எங்க அம்மா எங்க அம்மா 5 பிள்ளைங்க, ஒரு அண்ணா, ஒரு அக்கா, தம்பி, தங்கச்சி. நான் சாப்பிடலன்னு சொன்ன தப்பு பண்ணி எங்க அம்மா கூடாது சாப்பாடு கூடாது. நான் போய் 3 வேளை பசியோட உட்காந்து மானம்லாம் போய் வந்த டைம்ல ஒன்றும் இருக்காது. பசி வந்தா 10வது அந்த பிரிவாக அதுவும் போயிடுச்சு. அம்மா வந்து கூப்பிடவே கூடாது. நானே மானமா உயிரோட தான் மானத்தை பற்றி பேச முடியும். போய் சாப்பிட்டுருக்கேன். அம்மா கேட்டு என் பிள்ளை விட முடியலையே. ஏன்னா ஒண்ணு பயமுறுத்துது. எங்க அம்மா 5 ஒண்ணு பொண்ணா 1 சரியா சொல்ல 3 நாளாவது திருப்பது 3 கரெக்டா சொல்ல பாருங்க. 1 பத்திச்சுன்னா இன்னொன்று கிட்ட எனக்கு எங்க வழி அவனிடத்தில் நான் இடையே ஊட்டி நான் தெரிசா போல நான் தலைமை பண்பு ஒரு விஷயம் சொல்லுங்க. பீயிங் மதர் இஸ் லீடர்ஷிப். அம்மாவாக இருப்பது ஒரு ராஜகுணம், ஒரு தலைமை குணம். அது தாயாக இருப்பது, தந்தையாக இருப்பது ஒரு தலைமை குணம், நல்ல டீச்சராக இருப்பது தலைமை குணம். நம்மிடத்தில் அந்த தலைமை குணம் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். இதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். we are so sensitive. பசங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு பயமா இருக்குது, திட்ட முடியல. முதல்ல எங்க அம்மா வந்து டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போவாங்க, தோலை வச்சுங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, நான் அப்படி போட்டுக்கிறேன். எங்க அம்மா கேட்டுக்கிறேன், என் கண்ணி மட்டும் சொல்ல வேண்டியதானே, அதை மட்டும் விட்டு சொல்ல ஆசைப்படுறது படிக்க முடியல. எங்க அம்மா எடுக்கும் கான்வர்சேஷன் இன்னைக்கு அப்படி 50 ரூபாய் கொடுத்தாங்க, வீடியோ ஆன் பண்ணிட்டு போயிடும். முன்னாலே தவிக்க போயிடும். எப்படிங்க நான் சொல்ல மாதிரி யாரை என்னுடைய பிள்ளைகளும் தெரிய வேண்டும், ஏன் என்னுடைய குடும்பம் புரிய வேண்டும். அவன் தான் லீடர். குழந்தைகளுடைய முக பாவனையிலே தெரிந்து வர வேண்டும், இங்க போற என்ன வரும் அந்த வாசனையிலே தெரிந்து வர வேண்டும். அவர்கள் தான் நல்ல தாய்மார்கள், நல்ல தந்தைமார்கள். நம் பிள்ளைகளை ஏதேனும் ஒரு குற்றம் பார்த்தால் அந்த குற்றத்தை தான் கண்டு கொண்டதாகவே தெரிந்து கொள்ளாமலேயே அவனை திருத்துகின்ற அந்த வித்தை தெரிந்தால் நீங்கள் லீடர்ஷிப்ல அந்த குழந்தையை வழிபடுத்துகிறீர்கள் அர்த்தம். சாதாரணமான சொல்லல, மனசார சொல்ல. ஒரு 2 செல்வங்கள் ஒருத்தர் இருந்தாங்க, 2 பெரிய ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை கொண்டு வந்தவங்க. எல்லாரும் சொல்ல, நீங்க காதலி கிட்ட பேசுறீங்க, அம்மா கிட்ட பேசுறீங்க, அப்பா கிட்ட பேசுறீங்க, காதலன் கிட்ட பேசுறீங்க, அண்ணன் தம்பி கிட்ட, அப்பா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, யார் கிட்ட பேசலாம் கவனம். சொல்ல பேசாதீங்க. மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. முக்கியமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த மெசேஜ் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே விஷயம் வாசிக்கிறவனும் புரிஞ்சுக்கணும் அர்த்தம் இல்ல. பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுலயே தாவு தீந்துரும், உறவு பிரிஞ்சிரும். இப்பெல்லாம் வந்து லவர்ஸ்க்கான டிவோர்ஸ் எது தெரியுமா? பெரியவங்க பாவங்களுக்கு தெரியல, பிரேக்கப். அது லவர்ஸ்க்கான டிவோர்ஸ். இன்னைக்கு எவ்வளவு பிரேக்கப் நடந்துச்சோ, வேகமா கைட்ட சின்ன பிள்ளைய பார்த்தாலும் பக்தி பிடிக்குது. ஆனா கொண்டாடு, ஐஸ்கிரீம் சாப்பிடு, கொண்டாடு. ஒரு விஷயம் சொல்லவா? பெரிய நாய் வச்சுட்டு 2 நாய் வச்சுட்டு செல்வந்தர் போனான். திருடம் பார்த்தான், செல்வந்தர் ஓவரா நடக்கிறாரு. அதோட நாய் கம்பியமா நடக்குது. நேரம் வந்தா, சார் இந்த ஊர்ல திருடன் ஆனர் மேடம் உங்ககிட்ட திருடப்பாரு சொல்லி தான் போறேன், காப்பாத்திக்கோ. ரொம்ப பந்தாவசம் பண்ணி நாயை நீச்சலா ஊத்துட்டாங்க. அது பாட்டுக்கு புலி மாதிரி சுத்துது வெளியில. 3வது நாள் கதவை தட்டாத்துறேன், பெட்டி கொண்டு தாழ்ந்து பார்த்தா எல்லாம் வேல்யூபிள்ஸ். உங்களா சார்? ஆமா, உங்க வீட்டுல நான் எடுத்தேன் நேற்று நைட்டு வந்தாங்க சார். விளையாட்டு வேணா எடுத்துட்டு போ சொல்லிட்டு தான் திருடிருக்கேன். கொண்டு வந்து காட்டுறேன். போதுக்கு நான் சொல்லிட்டு போறியா? இந்த 2 நாய்கள் எப்படி சமாளிச்சேன் சொன்னான் பாருங்க. அவன் விழிப்புணர்வு கொண்ட கற்றுக் கொள்ளுங்கள். விக்கெட் கீப்பர் இருக்கான்ல, அவன் பிடிச்ச பால்லாம் கணக்கில்ல, விட்ட பால் தான் வரலாறு. பாலை விடவே கூடாது, விட்டீங்கன்னா அடுத்த வரலாறு விடவே கூடாது. நாம பக்கம் ஆட்டம் செய்வான் பாருங்க. இந்த 2 நாயை பாரு சமாளிச்சேன். நான் சொன்னா பாருங்க, என்ன சார் போல இருக்கு டெய்லி கறி சிக்கன்? ஆமா, நான் மத்தி மீன் போட்டேன். ஒரு அம்மா திடீர்னு பிடிக்குது, ஐயோ மேடம் என்ன சொல்றீங்க? நாம சிக்கன் தான் போடுறோம், நம்ம கறி தான் போடுறோம், வெளியில மீன் போட்டுறாங்க. பயமா இருக்குங்க. அது என்ன ஆச்சு? சாப்பிட்டு போயிட்டான். இதுதான் பஞ்சு. கடைசி என்ன பண்ணாங்களா, நேரா அந்த 2 நாய்களை நடுக்கூடத்துல வச்சு உட்கார வச்சு இந்த பெரிய என்ன பண்ணி சாஷ்டமா கால் விழுந்தான். மன்னிச்சிருக்கடா, 8 வருஷமா வளர்க்குறேன். அப்பா உங்க சீட் தெரியாம வளர்த்துட்டேன்டா. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும்னு போட்டேன்டா. நான் செஞ்ச தப்பால உன் பரம்பரைக்கே நான் வர மாதிரி உன் நன்றி உணவை நீ விட்டுட்டியே, உன் நாக்குருசிக்காக நன்றி உணவு விட்டுட்டியே. அந்த நாக்குருசியை பார்த்தால பாய் ஆயிட்டேன். மன்னிச்சிருக்கான்னு சொல்லி 2 பேர் காலையில் வந்து இது நடந்து அடுத்த நிமிஷத்துல இருந்தா 2 நாய்க்கு உட்காந்துச்சிங்க, நகரவே இல்லைங்க. எங்கேயும் நகரல. யூரின் பாஸ் பண்ணல, டாய்லெட் போல, சாப்பிடல, தண்ணி குடி அப்படியே உட்காந்து 3 நாள் கெஞ்சார். கொஞ்சம் சாப்பிடா, அப்பா தப்பா சொல்லிட்டேன், கோச்சிக்காரங்க சாப்பிடு. 9 நாள் பட்டியல் ஒரு நாய் செத்து போச்சு. இன்னொரு நாள் நாய் 14 நாள் செத்து போச்சு. நாய்களுக்கே இந்த குணம் உண்டு, நன்றி உணர்வு. மனிதர்களுக்கு இருக்காதா? சொல்லுவதை சாப்பிட்டா சொல்லுங்க, போன்ல கவனம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம காலத்துல வாழ்ந்த மாதிரிலாம் இல்ல. இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கி வச்சிருக்கு இந்த ரீல், இந்த எக்யூப்மெண்ட்ஸ். ரொம்ப நேரம் அதனுடைய இருக்கிறதுனால நமக்கான சயன் சக்தின்னு சொல்லுவாங்க, பொறுமையின் குணம் நம்ம இடமே விலகி போயிருக்கு. அடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு படம் பார்த்து முடிக்கணும் 3 மணி நேரம் காத்துக்கணும். இன்னைக்கு ஒரு ரீல் பார்த்து முடிக்க 30 செகண்ட் போதுமானதா இருக்கு. 8 நிமிஷம் டாய்லெட்ல உட்கார்ந்து நம்ம கழிவுகளை வெளியேற்றுவது கூட தனிமையை தாங்க முடியாமல் போன் எடுத்துட்டு போய் நோண்டாட்டலாம் நமக்கு நிறைய. தன்மையில் இருந்து பழகுங்கள். பிரார்த்தனையும் கலையும் வாசிப்பும் அதை கைகூட்டும். தலைமை பண்போடு இருப்போம். வாழ்க்கையில் பல நேரங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நாமும் பெறுவோம், அடுத்தவர்களுக்கும் ஏற்படுத்துவோம். எல்லோரையும் காட்டிலும் முன் செல்பவன் மட்டுமல்ல லீடர், எல்லோரும் சரியாக போகிறார்களா என்று பின்னால் நின்று பார்க்கிற நல்ல மேய்ப்பனும் நல்ல தலைவன் தான் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.